மம்மி எனக்கு பயமா இருக்கு. அந்த புதுசா வந்த பிள்ளை என்னையும் ஆரஞ்சு மண்டையனையும் பிரிச்சிருவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன செய்வேன்? ஆரஞ்சு மண்டையனை தைரியமா இருன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த பிள்ளை பேசுனதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. மம்மிட்ட சொல்லியாச்சு, மம்மி நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கி. 2 பேரையும் பிரிச்சுட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? சிம்ரன், என்ன தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஐயோ, என்னாச்சுடி? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சுடி? எதுக்கு அழுவுற? நீ அவ்வளவு சீக்கிரம் அழமாட்டியே, என்ன பிரச்சனை? மாலாக்கா, அது வந்து ஏமா என்ன வந்து போய் நீ இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? லட்சுமி ஆண்டி, நம்ம ஒரு பிள்ளையை கடத்தி கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம்ல. ஆமா, அந்த பிள்ளைக்கு என்னாச்சு? தப்பிச்சு ஓடிட்டாளா? அதெல்லாம் இல்ல லட்சுமி ஆண்டி. அந்த பிள்ளை ஆரஞ்சு மண்டையன்கிட்ட சொல்லியிருக்கு, இந்த சிம்ரன் பிள்ளை ஒரு குப்பை பிறக்கிற பிள்ளை, அந்த பிள்ளையை விரட்டி விட்டுரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிடுவோம்னு சொல்லியிருக்கு. ஆட பாவுமே, பார்க்க அப்புறாணி மாதிரி இருந்துக்கிட்டு அந்த பிள்ளை என்ன இந்த பேச்சு பேசியிருக்கு? உனக்கு யார் சொன்னா? வேற யார் சொல்லுவா? ஆரஞ்சு மண்டையன் தான் சொன்னான். அந்த பிள்ளை சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கும். அந்த பிள்ளையை பார்த்து அப்படி பேசுற பிள்ளை மாதிரி தெரியலையே. சிம்ரன் ஒன்றும் அழகா இல்ல, நான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி ஆரஞ்சு மண்டையன்ட்ட பேசியிருக்கு. அவன் கோவச்சுக்கிட்டு வந்துட்டானோ. நேற்று ராத்திரிலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க போகவே இல்லை, ராத்திரியும் போல, இன்னைக்கு காலையில மத்தியானமும் போகவே இல்லை. நான் தான் ஆர்டர் போட்டு விட்டேன் சோறு. ஐயோ, அந்த பிள்ளை இப்படியே பண்ணுச்சு. முதல்ல என் குடும்பத்தை பிரிச்சுது, இப்போ உங்க 2 பேரையும் பிரிக்க பார்க்கலோ. அவ பிரிக்க பார்த்தானா நாம எப்படி சும்மா விடுவோம்? ஏட்டி, அதான் ஆரஞ்சு மண்டையும் கோவச்சுக்கிட்டு வந்துட்டான்ல, அவன் போய் அந்த பிள்ளைகிட்ட பேசினதானே தப்பு. அந்த பிள்ளை மட்டும் பேசிக்கிட்டு அலைஞ்சா என்ன தப்பு? அது இல்ல மாலாக்கா, அந்த பிள்ளை எப்படியாட்டும் உன்னைய கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னிச்சுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? எங்க 2 பேரும் ஏதாவது திட்டம் போட்டு பிரிச்சுட்டானா நான் என்ன செய்வேன்? அப்படி பிரிக்கிற அளவுக்கு நாங்க விடுவோமா? வா போவோம், அந்த பிள்ளைய போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். வா, அத்தை பாட்டிக்கு எலிச்சக்காக்கு ஃபோன் அடிங்கடி, கூப்பிட்டுங்க 2 பேரையும், நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம். நீ எதுக்கு சும்மா அழுதுகிட்டு இருக்க? நீ என்ன தப்பு செஞ்ச? ஆரஞ்சு மண்டையனுக்கு உனக்கு தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுல, வேற யார் வந்து உங்களை பிரிக்க முடியும்? இந்த சைக்கோ செல்லத்தாயாலேயே உங்களை பிரிக்க முடியல, அப்புறம் இந்த பிள்ளை வந்து என்ன செய்ய போகுது? அதானே, சைக்கோ செல்லத்தாயக்கா எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அவங்களாலேயே பிரிக்க முடியல, அப்புறம் இந்த பிள்ளை எல்லாம் என்ன? இருந்தாலும் ஆரஞ்சு மண்டையை ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னானா, அவங்ககிட்ட நான் தைரியமா இரு, ஒன்றும் நடக்காது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு பயமா இருக்கே. உங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் அடிச்சா போதும், அந்த பிள்ளை இந்த ஊர்லயே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. நீ என்னடான்னா பயந்துகிட்டு இருக்க? மம்மிட்ட சொல்லிட்டேன், மம்மி நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ போறோம், அந்த பிள்ளைகிட்ட பேசி என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வருவோம், சரியா? உங்க அம்மா நாளைக்கு வந்து பார்க்கும்போது இங்க ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை சொன்னா கேட்குமான்னு தெரியலையே. சொன்னா கேட்கலன்னா கேட்கற மாதிரி சொல்லுவோம். அப்பனா சரி, வாங்க போவோம். இளிச்சக்காக்கும் அத்தை பாட்டிக்கு ஃபோன் அடிக்க சொன்னல, அடிச்சிக்கலாட்டி? ஒரு வேலை சொன்ன உடனே செய்யறது கிடையாது, எல்லாத்தையும் இழுத்து அடிக்க வேண்டியது. பேசிக்கிட்டே இருந்தோம்ல, பேச்சு வாக்கில் மறந்துட்டேன், இருங்க ஃபோன் அடிக்க. மறக்க கூடாது டி, பேச்சா இருந்தாலும் வேலையில கரெக்டா இருக்கணும். சரி சரி. இளிச்சக்காக்கு ஃபோன் அடிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு போல, ஃபோன் நம்பர் கடைசியில் கிடக்கு. பெல்லு போகுது. ஹலோ மாலச்செல்லம், என்னம்மா? இளிச்சக்கா, வேட்டைக்கு போகணும், சீக்கிரம் வாங்க. இந்த வந்துட்டேன்டி தங்கம். சரி, வச்சிருந்தேன். அடுத்து எங்க மாமியாரு. அடியே, என்னடி தந்தி அடிச்ச மாதிரி வேட்டைக்கு போகணும்னு மட்டும் சொல்லுதே, அவங்களும் வந்துட்டவங்க, எங்க போகணும் என்ன ஏதுன்னு கேட்கலையா? அதெல்லாம் கோடு வேடுக்கா, சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடி கோடு வேடு? நெட்டச்சி, கோடு வேடெல்லாம் லட்சுமி அக்காவுக்கு சொல்லி கொடுக்கலையா? எங்க சொல்லி கொடுக்க? அவங்க தான் கடைன்னு கடையிலேயே கிடக்காங்களே, பிறகு எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? இப்படி பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேட்டி, முதலே சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, இப்ப என்னன்னு கேட்காக பத்தியா? சரிக்கா, இனிமே சொல்லி கொடுத்துருதேன். ஹலோ எத்தே, நான் தான் பேசுதேன். சொல்லு மருமோளே. எத்தே, ஒரு ஆம்லேட் ஒன்று போட வேண்டியிருக்கு, வாரீங்களா? எங்க வரணும் மருமோளே? சிம்ரனோட புது வீட்டுக்கு. இந்த வந்துட்டேன். எத்தே போன வைக்க. ஏக்கா சொல்லியாச்சுக்கா, 2 பேரும் வந்துருவாங்க. என்னடி இது, இளிச்சக்கட்ட வேட்டைக்கு போகணுங்க, அத்தை பாட்டிட்ட ஆம்லேட் போடணுங்க, 2 பேரும் வாரேங்காக. எப்படியோ விஷயம் புரிஞ்சிட்டுல, வாங்களேன். என்ன மோடி, நீங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு மட்டும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. நீங்க எல்லாரும் கோடு வேடல பேசுதீங்க. ஏக்கா, அப்படிலாம் இல்லக்கா, நம்ம ஒரு பிள்ளைய கடத்தி வச்சிருக்கோம், போன்ல அப்படிலாம் பேசக்கூடாது, கடத்தி வச்சிருக்கோம், அது இதுன்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாட்டிக்கிடுவோம், அதனால இப்படித்தான் பேசணும். சரி, அவங்களுக்கு எப்படி புரியுது? கடத்தல் வேலையில இறங்கிட்டோம்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். நீங்க என்ன சின்ன பிள்ளையா இருக்கீங்க? ஆமாடி, எல்லாம் என் நேரம், எங்க வீட்டுக்கார சொல்லணும். அந்த மனுஷன் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா? ஏக்கா, சேகரண்ணன் திருந்திருவாரு, கவலைப்படாதீங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லட்டி, நம்ம இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். அந்த பிள்ளை தான் சேகரங்களை வேண்டான்னு சொல்லுதுல, ஆரஞ்சு மண்டையனை பிடிச்சிட்டா, இனிமே சேகரங்களை விட்டுருவா.
அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஆரஞ்சு மண்டையனை கட்டணும்னு சொல்லுவா. எந்திரிச்சு வாங்கடி, வேட்டைக்கு போவோம். ராணி, இந்த சாப்பாடெல்லாம் எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு தான். நம்பவே முடியலையே. நம்புங்க, உங்களுக்கு தான். எப்பவும் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் தரமாட்டேல்ல. விளங்காத சாப்பாடு தானே தருவேன். என்ன திடீர்னு? மறுபடியும் அதையே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தான் ஸ்பெஷல் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு ராணி, எனக்கு இதுதான் ஸ்பெஷல் சாப்பாடு. என்ன அழகா இருக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படியாங்க, சரி சாப்பிடுங்க. எம் 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 எம். ஐயோ, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கே. ராணி, இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு நான் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்படியா, சரி. நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராணி. இப்படியே இரு, என்ன பழைய மாதிரி மாறிடாத. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி தானே அப்படியெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு இப்போ தானே தெரியுது. பரவாயில்ல விடு, பழைய கதையை பேசி என்ன செய்ய? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமே சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. சரிங்க. சாப்பாடு நீ ரொம்ப அருமையா செஞ்சு கொடுத்ததுனால உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன பரிசு? உன்னையே இன்னைக்கு சினிமாக்கு கூட்டிட்டு போறேன். சினிமாக்கா? போவும். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் போனது, அதுக்கு பிறகு போகவே இல்லை. சினிமாக்கு போயிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வருவோம், சரியா? சரிங்க. என்ன நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க? சூர்யா வரலையா? சூரியன் தான் காலையிலே வந்துட்டேன். வெயில் மண்டைய போட்டு பொலன்னு பொளந்துகிட்டு இருக்கு. இப்போ எதுக்குமா கேட்க? சூரியன் இல்ல ஆண்டி, சூர்யா. எனக்கு சாப்பாடு கொடுக்க அவர் தானே வருவாரு. இன்னைக்கு பூரா வரவே இல்லையே, அதனாலதான் கேட்டேன். அவர் எங்க? எட்டி, சூரியன்னு யாரு? ஆரஞ்சு மண்டையனையா சொல்லுத? ஆமா, அவரே தான். அவரே எங்க? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குட்டி. பைத்தியம் இன்னைக்கு முத்தி சட்டையெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால மெண்டல் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்து விட்டுட்டு இப்போ இந்த வாரம். ஐயோ, அவருக்கு என்னாச்சு? அவருக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க என்னைய விடுங்க, நான் போய் அவரை போய் பார்த்துட்டு வந்துருதேன். அவர் எந்த ஆஸ்பத்திரியில இருக்காரு? அந்த பைய கதை நமக்கு எதுக்கு? அவன் எப்படி போனா என்ன? நீ வந்த வேலையை மட்டும் பாருமா. சூர்யாவோட ஃபோன் நம்பர் தாங்களே, நான் அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு பேசிக்கிடுதே. ஆரஞ்சு மண்டைய ஃபோன் நம்பர் உனக்கு எதுக்குமா? அது எதுக்கு நீ கேட்க? பாட்டி, நானும் சூர்யாவும் லவ் பண்றோம். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட போறோம். அதனாலதான் அவர் நம்பர் கேட்கேன். எடு விளக்கமாத்த. நானும் போன போது சின்ன பிள்ளையாச்சேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. சூரியன் வேணும், நிலா வேணும்னுகிட்டு இருக்க. எத்தே, அவரை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிட்டு அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது அத்தையா? என்னை பார்த்தா உனக்கு அத்தை மாதிரியா இருக்கு. நான் என்ன உனக்கு மாமியாரா? கொண்டை போட்டுக்கிட்டு குண்டா இருக்கீங்கல்ல, அதனாலதான் அத்தைன்னு கூப்பிட்டேன். கொண்டை போட்டுக்கிட்டு குண்டா இருந்தா அத்தை, சடை போட்டுக்கிட்டு ஒல்லியா இருந்தா பாட்டியா? இங்க பாரு சிலுப்பட்ட, ஏதோ போனா போதே சின்ன பிள்ளையாச்சே, நாங்கள் கூப்பிட்டோன்னு சரின்னு சொல்லிட்டு வந்தியே. அதுக்காக தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே கெட்டி போடாமல் வச்சுருக்கோம். கெட்டி போட்டோன்னு வச்சுக்கோயேன், உன்னால் தாங்க முடியாது. வாயில் டேப் போட்டு ஒட்டி விட்டுருவேன். பிறகு ஊன்னு சொல்லிட்டு தான் கிடக்கணும். வாயை திறந்து பேச முடியாது. அது எப்படி? உங்களால என்னை கெட்டி போட முடியாது. நான் உங்களுக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கேன். என்னம்மா உதவி செஞ்ச? நீ செய்யறதுக்கு பேர் உதவியாம்மா? அந்த பையனுக்கும் இந்த பிள்ளைக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டுன்னு உனக்கு தெரியுமில்ல. தெரிஞ்சு நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாலே இதை? இதுல என்ன தப்பு இருக்கு? நிச்சயம் மட்டும்தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் கல்யாணம் முடியல. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ண போறோம். நீங்க காதல் மன்னன் படம் பார்க்கலையோ? ஹீரோயினுக்கு முதலே நிச்சயம் முடிஞ்சிரும். ஆனா அஜித் அண்ணா அதுக்கப்புறம் தான் பாப்பாரு. பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கடைசியில யார் ஒண்ணு சேருவா? ஹீரோயின் அஜித் அண்ணன் தானே ஒண்ணு சேருவாங்க. ஓஹோ, காதல் மன்னன் பட ஹீரோயின்னு மனசுல உனக்கு நினைப்போ? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க நீ காதல் மன்னன் பட ஹீரோயின் மாதிரியே இருக்கேன்னு. உன் கதைக்கே வாரேன். அந்த படத்தில் ஹீரோயின் அக்காவுக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயம் முடியும். ஆனால் அவங்களுக்கு சம்மதம் இல்லாமல் நிச்சயம் முடியும். அதனால அஜித் அண்ணனை பார்த்த உடனே அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த கதை அப்படி கிடையாதுமா. இவங்க ரெண்டு பேரும் 2 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கியிருக்காங்க. சரியா? சிம்ரன் அம்மா சம்மதிச்சிட்டாங்க. ஆனால் ஆரஞ்சு மண்டே அம்மா சம்மதிக்கவே இல்லை. இப்போ தான் கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்கியிருக்கு. அதனால நீ விட்டுட்டு ஓடி போயிரு. இவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ண போறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்ல சந்தோஷமா வாழ போறோம். நீங்க எல்லாரும் ஊருக்குள்ள இருந்து வாயை பொளந்துகிட்டு பாருங்க. அடிங்கொய்யால
நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பொறுமையா எவ்வளவு நேரம் தான் இருக்க. இவ ரொம்ப பேசிக்கிட்டே போறா. அடி நெட்டச்சி, அந்த பக்கம் தள்ளிப்போ. இவளை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிடுதேன். நீங்க என்ன பார்க்க போறீங்க? எனக்கும் அந்த சூர்யாக்கும் கல்யாணம் நடக்கும், அத பாருங்க. அதுக்கு பிறகு நானும் அவனும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழுவோம், அத பாருங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவளை எதுக்கு இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கயத்தை எடுத்து கட்டி போடுங்க. போலீஸுக்கு போன் அடிங்க. போலீஸ் வந்து விசாரிக்கட்டும். அது எப்படி? உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கும் சூர்யாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும். அப்படி நடக்கலன்னா நான் வந்து உங்க எல்லாரையும் மாட்டி கொடுத்துருவேன். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு. நீ போலீஸ்ல சொன்னாலும் பரவாயில்ல, போலீஸ் எங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல. ஆரஞ்சு மண்டையனுக்கு சிம்மனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும். நீ குறுக்க வந்துடாத. லட்சுமி அக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவகிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் பேசிக்கிடுதே. அடியே கொத்தவரங்கா, நீ என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காது. போலீஸ் இப்ப வருவாங்க. வந்த உடனே நீ சேகரன் தான் கடத்திட்டு வந்து வச்சாருன்னு சொல்லணும். அப்படி மட்டும் சொல்லாம வேற ஏதாட்டு சொன்னேன்னு வச்சுக்கோயேன். எனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கேன்னு எல்லாரும் சேர்ந்து பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு தாங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க. இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் மாட்டி கொடுத்துருவேன். அப்படி பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து சிம்ரன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான்லாம் விட மாட்டேன். அப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. இவளை பிடிச்சி ஜெயில போடுங்கட்டி. போலீஸ்க்கு போன் அடிங்க. லட்சுமி அக்கா, டோன்ட் டென்ஷன், கூல் கூல், அமைதியா இருங்க. நான் பார்த்துக்கிடுதேன். இந்த சில்வண்டை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒன்னும் பேச வேண்டாம். இந்த பிள்ளை நம்மளுக்கு உதவி செஞ்சு கிழிச்சது போதும். இவளை விரட்டி விடு. இருங்கக்கா, அவ தன்னால வழிக்கு வருவா. நான் பேசுதேன், இருங்க. என்னத்தையோ பேசு. ஆனா அவன் மறுபடியும் ஆரஞ்சு மண்டையில தான் கெட்டுவேன்னு சொன்னான்னு வச்சுக்கோயே, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். நீங்க தூக்கி போட்டு மிதிச்சிங்கன்னா சேகரனை தாங்குவாரு. இந்த பிள்ளை தாங்காது, செத்துரும். அதனால இதுகிட்ட பேசிதான் புரிய வைக்கணும். எட்டி குச்சி ஐசு, இங்க கொஞ்சம் பாரேன். என்ன சொல்லுங்க? பத்திரம் ரெடியா? கையெழுத்து போட்டுட்டீங்களா? பத்திரமா? ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட தரமாட்டோம். நாங்க சொல்றத நீ கேளு. கேட்க முடியாது. நீங்க எப்படினாலும் சம்மதிச்சுதான் ஆகணும். இந்த லட்சுமி அக்காவோட வாழ்க்கை சரியாகணும்னா, சேகர் அங்கிளை பிடிச்சி ஜெயில போடணும்னா, நான் சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லைங்க. பிறகு எதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு? சேகர் அங்கிளை ஜெயில போட வேண்டாம்னு சொல்லி என்னைய அனுப்பி விட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்க எல்லார் மேலேயும் நான் கேஸ் போட்டுருவேன். ஒழுங்கா எனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. இப்ப என்னதான் சொல்ல வார? சூர்யாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்ல சந்தோஷமா வாழணும். அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இழிச்சவளே, கவனிச்சியா? இந்த பிள்ளை மூச்சுக்கு 300 தடவை இந்த வீட்டில் வாழணும், இந்த வீட்டில் வாழணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. பிள்ளை 2 நாளா இந்த வீட்ல கிடந்தால வீட்டை பார்த்து மயங்கிட்டா போல, அதான் இந்த வீட்ல வாழணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எங்க வீட்டுக்குள்ள வந்து நீ திருட்டுத்தனமா நுழைஞ்சிருக்கியே. வீட்டுல என்னத்தை திருடுன? என்ன சொல்றீங்க? நான் எங்க திருட வந்தேன்? நீங்க தானே என்னைய கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க எங்கம்மா உன்னை கூட்டிட்டு வந்தோம்? நீ எப்ப வந்தேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள நாங்க உள்ள வந்து பார்த்தா நீ உள்ள இருக்க. திருட்டுத்தனமா ஏறி குதிச்சு வந்தியோ? என்னத்தெல்லாம் திருடுனன்னு தெரியலையே. போலீஸ் வரும். கையங்களவமா மாட்டியிருக்க பத்தியா? போலீஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் சொல்லு. அட கடவுளே, இவ என்னத்தெல்லாம் களவாண்டான்னு தெரியலையே. வீட்டுல பீரோ நிறைய பணம் நகையெல்லாம் சாணியாக்கா வாங்கி வச்சிருந்தாங்களே. இவ என்ன செஞ்சான்னு தெரியலையே. அவளுக்கு அள்ளிட்டு போயிட்டான்னு என்ன செய்ய? புடிங்கடி, இவளை பிடிச்சி விசாரிங்க. நகையெல்லாம் எங்க வச்சிருக்கான்னு கேளுங்க. எல்லாரும் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சேகரங்களை பிடிச்சி ஜெயில போடதானே என்னை கூட்டிட்டு வந்து இங்க வச்சீங்க. அதெல்லாம் பழைய கதை கண்ணம்மா. ஆனா நாங்க இப்ப இப்படித்தான் மாத்தி சொல்ல போறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. நான் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். யார் ஏமாத்துதா? நாங்களா நீயா? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சதுக்கு வீட்டையே சொந்தமாக்கணும்னு பாக்கியோ? இந்த வீட்டுல நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா இருந்துச்சு. நான் பார்த்திருக்கேன். இருங்க, போலீஸ் வரட்டும். அவங்க கிட்ட நான் உங்க எல்லாரையும் மாட்டி கொடுக்கேன். எங்களை என்ன அவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டியா? கேமரா கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அவளை கேமராவே எடுத்து கொண்டு போய் அட்டைப்பெட்டிக்குள்ள போட்டு பத்திரமா வச்சுட்டோம். நாங்க இப்பதான் கேமராவே வாங்கி வச்சிருக்கோம். இனிமேதான் கனெக்ஷன் கொடுக்கணுமே. அதனால எந்த ரெக்கார்டும் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஐயோ, ஏன் நீங்க எல்லாரும் இப்படி பேசுறீங்க? ஒழுங்கா வந்தமா சொன்ன வேலையை செஞ்சுட்டு துட்டை வாங்கிட்டு போனமான்னு இல்லாம எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தேவைதான். ஒழுங்கா வந்த வழியே ஓடி போயிரு. இல்லைன்னா நீ அவ்வளவுதான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கேன். சூர்யாவை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல நான் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். ஏம்மா, என்ன நீ வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்ல வாழணும், இந்த வீட்ல வாழணும்னு அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இது என் வீடு தானே. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்ல தானே சந்தோஷமா வாழணும்.
ஓஹோ, வீட்டு மேல ஆசைப்பட்டு தான் ஆரஞ்சு மண்டையன்னு கெட்டணும்னு நிக்கியோ? எனக்கு முதல்ல சூர்யா வேணும், அதுக்கு பிறகு இந்த வீடும் வேணும். அது எப்படி டி? ஆரஞ்சு மண்டையனை கட்டினா இந்த வீடு எப்படி உனக்கு சொந்தமாவும்? சூர்யாவை கல்யாணம் பண்ணுனேன்னா சூர்யாவோட வீடு, சொத்து, காரு, பங்களா எல்லாமே எனக்கு தானே சொந்தம். அட கோட்டிக்காரி, இது ஆரஞ்சு மண்டையன் வீடு நினைச்சிட்டா போல. அடியே கூறுகட்ட கொத்தவரங்கா, சூர்யாவை கட்டினா இந்த வீடு உனக்கு சொந்தமாவாது. வேணா சிம்ரனை கட்டிக்கோ, அப்பனா இந்த வீடு உனக்கு சொந்தமாவும். ஐயோ, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? அதுவும் இல்லாம அந்த குப்பு பிறக்கிறவளை பத்தி பேசாதீங்க. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஐயோ, என்னை விடுங்க. என்னை எதுக்கு தூக்கி வச்சிருக்கீங்க? உன்னை தூக்கிட்டு போய் தொட்டில போட்டு ஆட்டி தூங்க வைக்க போறோம். யாரை பார்த்து குப்பை பிறக்கிறவான்னு? அந்த பின்னால நிக்கல குதிரவால் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய தான் சொல்லுதே. ஆரஞ்சு மண்டையன் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு அலையுது. ஏன்டி இப்படி சொத்து சொத்துன்னு பைத்தியம் பிடிச்சு போய் அலையுத? சொத்து யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். ஆரஞ்சு மண்டையனு வேணும், அவன் சொத்தும் எனக்கு வேணும். இந்த சிம்ரன் பிள்ளைய போ சொல்லுங்க. அவளுக்கு வேணா ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ தூக்கி போடுதே, வாங்கிட்டு போ சொல்லுங்க. எம்மா, யாரது? முடி பிடிச்சு இழுக்காதீங்க. வலிக்கி வலிக்கி, முடி வலிக்கி, விடுங்க. சொத்தா வேணும்? சொத்து உனக்கு. சூரிய அம்மாட்ட போய் சொத்து கேளு, நல்லா தருவாங்க. ஊருக்குள்ள ஒரு குடிசை வீடு இருக்கும், அந்த வீட்டுல தான் உட்காந்துருப்பாங்க, போய் பாரு. ஓஹோ, சூர்யாக்கு இந்த ஊர்ல நிறைய வீடு இருக்கா? ஆனா எனக்கு எந்த வீடு வேண்டாம், இந்த வீடு மட்டும் போதும். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. மருமோளே, நீங்க எல்லாரும் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? அந்த பிள்ளைய ஏன்ட்ட விடுங்க, நான் பாத்துக்கிடுதேன். பாத்தியாட்டி, உன்னை அடிக்கிறதுக்கு ஆளாளுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாரு. உன்னை மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், பிச்சு தூக்கி வீசிடுவாங்க. பாக்குறதுக்கு ரப்பர் வச்ச பென்சில் மாதிரி இருந்துகிட்டு என்ன வரத்துக்கு வாரா? ஆரஞ்சு மண்டை வேணுமா, சொத்து வேணுமாடி உனக்கு? ரெண்டுமே வேணும். ஆரஞ்சு மண்டையனும் வேணும், அவன் சொத்தும் வேணும். ஆரஞ்சு மண்டையனும் அவன் சொத்தும் தானே வேணும். அதை போய் நீ அவங்க அம்மாட்ட தானே கேட்கணும். இது சிம்ரன் வீடு, சிம்ரனுக்காக அவங்க அம்மா கட்டி கொடுத்த வீடு. இதை வந்து நீ எப்படி கேட்ப? என்ன சொல்லுதீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்கீங்களா? இது சூர்யா வீடு தான், எனக்கு தெரியும். சிம்ரனை கட்டினா தான் அது சூர்யா வீடு, இல்லைன்னா அது சிம்ரனுக்கு மட்டும்தான் வீடு. நான் தான் நேத்து பாத்தியானோ சூர்யாட்ட கேட்டனே, இது யார் வீடுன்னு. அவன் தான் சொன்னான், இது எங்க வீடு, நானும் சிம்ரனும் கல்யாணத்துக்கு பிறகு வாழ போற வீடுன்னு சொன்னானே. அவன் கரெக்டா தானே சொல்லியிருக்கான் பக்கி. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இது சிம்ரன் வீடு. சிம்ரனுக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு வாழ்றதுக்காக அவங்க அம்மா கட்டி கொடுத்த வீடு. அதைத்தான் அவன் எங்க வீடுன்னு சொல்லியிருக்கான். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப ஆரஞ்சு மண்டையன் சொன்னானே அவங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்ல, இப்பதான் கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோன்னு. அப்ப இந்த பிள்ளை குப்பை பறக்கிற பிள்ளைன்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த பிள்ளைக்கும் அவனுக்கும் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கவே இல்லைன்னு நினைச்சேன். அவனே பாவம் 10,000க்கும் 5,000க்கும் சம்பளத்துக்கு தலைவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு கிடக்கான். அது கூட தலைவர் சம்பளம் கொடுத்தா தான் உண்டு. நீ என்னடானா அந்த பையன் சொத்து தான் வேணும்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. ஐயோ, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல. ஆரஞ்சு மண்டைய பணக்காரன் நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் விளையாடுறத உனக்கு வேலையா போயிட்டோ? முதல்ல என் குடும்பத்தை பிரிச்ச, இப்ப சிம்ரன் குடும்பத்துக்கு வந்திருக்கியோ? சாரி சாரி, என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் போயிருந்தேன். சேகரங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உங்க குடும்பத்தெல்லாம் பிரிக்கணும்னு பார்க்கல. அவர் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிம்மி மேடம்னு என் பின்னாலேயே அலையுதாரு. அவரை பார்த்தா எனக்கு எங்க சித்தப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. அதுக்குன்னு உன்னை விட முடியாது. கையை காலை உடச்சு போட்டாதான் நீ திருந்துவே. தெரிஞ்சோ தெரியாமலோ சூர்யாவை நான் நேத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்களே. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கியோ? இரு, உன்னை உடச்சு போட்டுருதேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க, நான் போயிருந்தேன். அது எப்படி உன்னை விடுவோம்? இதுக்கு மேல உன்னை விட மாட்டோம். நாங்க சொல்ற வேலையை நீ செஞ்சுட்டு தான் போகணும். போலீஸ் வரட்டும், நான் சொல்லிருந்தேன். சேகரங்கள் தான் என்னை கடத்தி வச்சிருக்காருன்னு சொல்லிருந்தேன். அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லு, அது மட்டும் போதும். நீங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்க. சரி பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரியே நான் சொல்லுதேன். நாங்கள உன்னை திட்டம் போட்டு ஏமாத்தணும்? சேகர் என்ன இப்படி சுத்திக்கிட்டு அலைதாரே, அவங்க குடும்பத்தை சேர்த்து வைக்கலாமேன்னு உன்னைய கூட்டிட்டு வந்தோம். இது ஒரு தப்பா? இங்க வந்த இடத்துல நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? என்னைய விட்டுருங்க, நீங்க சொல்ற மாதிரியே கேட்க. அப்படி வா வலிக்கு, ஒழுங்கா சொல்ற மாதிரி செஞ்சுட்டு ஓடி போற வழியை பாரு. ஆரஞ்சு மண்டையனை நேத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். தயவு செஞ்சு அவனை ஒரே ஒரு தடவை வர சொல்லுங்களே. அவன்கிட்ட எதுக்கும் ஒரு தடவை பேசி பார்க்க, மனசு மாறினாலும் மாறுவான்ல. ஆரஞ்சு மண்டையனை வேணும். ஆரஞ்சு மண்டையே போய் சைக்கோ செல்லத்தாய போய் சமாளி. அதுக்கிட்ட எவ்வளவு அடி வாங்கி, எத்தனை மிதி வாங்கி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? போய் வாங்கி பாரு, தெரியும். எத்தனை லட்டு எடுத்துக்கோங்க. உங்க மாமாக்கு கொடுத்தியா? மாமாக்கு சுகர் இருக்குல்ல, ரொம்ப கொடுக்க வேண்டாம். செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே 2 லட்டு கொடுத்துட்டேன். அந்த பையலுக்கு 2 கொடுக்க வேண்டியதானே?
உங்க பிள்ளைன்னு பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? அதுக்கு இல்ல மருமோளே, வாய் பார்த்துக்கிட்டே இருக்கான்ல, பிறகு நம்மளுக்கு தானே வயிற்று வலிக்கும். வயிற்று வலிச்சா கூட பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். சரி, எதுக்கு திடீர்னு லட்டு செஞ்சிருக்க? எல்லாம் ஒரு சந்தோஷம் தான். சந்தோஷமா? என்ன மருமோளே? எத்தனை நம்ம போட்டோம்ல அந்த திட்டம், அதுக்கு தான். அப்படியா? அந்த திட்டம் ஓகே ஆயிட்டா? ஆமத்தே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் பாருங்க. 2 பேரும் என்ன தனியா தின்னுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் கொஞ்சம் தாங்க. நாங்க இந்த வீட்டு ஆட்களுக்கு மட்டும்தான் தருவோம், நிம்மி பாய் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நாங்க தர மாட்டோம். இப்போமாவது நிம்மி பாய் ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே சந்தோஷம். எப்பா சேகரு, தினம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அந்த பிள்ளைக்கு தானே மெசேஜ் அனுப்பிக்கிட்டே கிடப்ப. இன்னைக்கு ஒன்றும் அனுப்பலையா? சும்மா உட்காந்துருக்க. என்னத்த மெசேஜ் அனுப்ப? அதான் ஃபோனை பிளாக் பண்ணி விட்டுட்டாங்கல்ல, எப்படி அனுப்ப முடியும்? பிளாக் பண்ணி விட்டுட்டாளா? உன்னை பிடிக்கலன்னு தானே பிளாக் பண்ணியிருக்கா? இல்லப்பா, தெரியாம கைப்பட்டு பிளாக் ஆயிருக்கும். என்னது, கை பட்டு பிளாக் ஆயிட்டா? சரி, ஆபீஸ்ல போய் கேட்க வேண்டியதானே, எதுக்கு மேடம் பிளாக் ஆயிருக்கு, கை பட்டுட்டா சரி பண்ணி விடுங்கன்னு கேட்க வேண்டியதானே. கேட்கலான்னு தான் பார்த்தேன், அவங்க தான் 2 நாள் ஆபீஸுக்கு வரலையே. ஆபீஸுக்கு வரலையா? ஆமாப்பா, என்னாச்சுன்னே தெரியல, 2 நாளா ஆபீஸுக்கு வரல. ஆபீஸுக்கு வரலன்னா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. அதான் காலையிலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேனே. பாத்தியா மருமோளே, எவ்வளவு விவரமா இருக்கான்னு. அந்த பிள்ளையை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். விடுங்கத்தே, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. போலீஸ் எதுவும் சொன்னாங்களா? கண்டுபிடிச்சிட்டு சொல்லுதோன்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. அதுக்குன்னு நம்ம சும்மா இருக்க முடியுமா? நானும் போய் தேடி பார்க்கலான்னு பார்க்கேன். கெட்டின பொண்டாட்டி எவனோ கடத்தி கொண்டு வச்சிருக்கும் போது தேட போகல, எவ்வளவு ஒருத்தியை தேட போறாரு. அவளும் நீயும் ஒன்னா இல்ல ஒன்னான்னு கேட்கேன். ஆமா ராசா, நானும் அந்த பிள்ளையும் ஒண்ணு கிடையாது. நான் அவளை மாதிரி சிரிப்பிக்கிட்டு அலைய மாட்டேன், குடும்ப பிள்ளைய லட்சணமா இருப்பேன். நிம்மி மேடத்தை பத்தி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அடிச்சிருவேன். ஓஹோ, நிம்மி மேடத்தை பத்தி சொன்னா கோபம் வருது. ஆமா, அடுத்த வீட்டு பிள்ளைய பத்தி சொன்ன கோபம் வரத்தான் செய்யும். கெட்டின பொண்டாட்டியை பத்தி என்னனாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பேசலாம். அவ எங்க போனாலும் தேட மாட்டீரு. ஆனா எவ்வளவு ஒருத்திக்காக இப்படி வக்காலத்து வாங்கிட்டு வாரீரு. நீ சும்மா இரு பாத்துக்கோ, உனக்கெல்லாம் பேச தெரியல, வாயை மூடு. நான் வாயை மூடிக்கிட்டு இவ்வளவு நாள் இருந்ததுனால தானே இந்த பிரச்சனை. முதலே உங்களை தட்டி வச்சிருந்தேன்னு இதெல்லாம் தேவையா எனக்கு? சார் வாங்க, சார் வாங்க வாங்க, உட்காருங்க சார். என்ன விஷயம், திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எனக்காண்டி தான் வந்திருப்பாரு. சார் வாங்க வாங்க, நிம்மி மேடம் கிடைச்சிட்டாங்களா? சந்தோஷமான விஷயம் தானே, அதை சொல்லத்தானே வந்திருக்கீங்க. நீ தானப்பா காலையில நிம்மி மேடத்தை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த. பல்ல கட்டிக்கிட்டு போறாரு, இப்ப அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஆமா சார், நான் தான் நிம்மி மேடத்தை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த பிள்ளையை கொண்டு போய் நீயே கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை காணணும்னு கம்ப்ளைண்ட் வேற கொடுக்க வரியோ? என்னது, நிம்மி மேடத்தை கடத்திட்டாங்களா? கடத்திட்டாங்களா? இல்ல, நீ தான் கடத்துன. நான் எதுக்கு நிம்மி மேடத்தை கடத்த போறேன்? அந்த பிள்ளை உன்னையே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பிள்ளையை போய் கடத்திட்டு போய் கெட்டி போட்டு தாலி கட்ட பார்த்திருக்க. ஐயோ, நான் தான் உயிரோட இருக்கேன்ல, அதுக்குள்ள இன்னொரு பிள்ளைக்கு தாலி கட்ட பாத்தீங்களாக்கும். லட்சுமி, என்னைய நம்பு, நான் அந்த பிள்ளையை கடத்தல. போலீஸ்கார் என்ன பொய்யா சொல்லுவாரு? சார் என்னைய நம்புங்க சார், நான் அந்த பிள்ளையை கடத்தல. யாரும் உங்ககிட்ட பொய்யா சொல்லியிருக்காங்க. யாரும் சொல்லல, அந்த பிள்ளை தான் சொன்னுச்சு. நிம்மி மேடம் எங்க இருக்காங்க? என்கிட்ட காட்டுங்க, நேர்ல பேசுனா எல்லாம் சரியாயிரும். நான் அவங்ககிட்ட கேட்கேன். உன்னைய பார்க்கவே பயப்படுதாலேப்பா, உன் பேர சொன்னாலே ஓடி போய் எங்கேயாவது ஒளியுதா? அது எப்பவும் அப்படித்தான் அவங்க விளையாடுவாங்க. அப்ப ஆபீஸ்ல இப்படித்தான் ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீரோ? நீ சும்மா கிடையேன், கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. நான் தான் ஆபீசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்ல, பேசாம இரு. இல்ல, கெட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு பின்னாடி அலைவீரு, பிற தாலி கட்ட பாத்திருக்க மாட்டீருன்னு என்ன நிச்சயம்? ஏம்மா, நீயாவது இந்த சார்கிட்ட சொல்லுமா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், அந்த பிள்ளைய கடத்த மாட்டேன்னு சொல்லுமா. போலீஸ்காரங்க ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க. நீ லட்சுமியை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தல, அந்த பிள்ளை கூட சுத்துறதுக்கு வசதியா இருக்கட்டும் தானே இவ்வளவு பிடிச்சு உள்ள போட்ட. சீக்கிரம் வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், நேராகுது. சார் நான் ஒரு தப்பும் பண்ணல சார், நான் ஒண்ணுமே செய்யல. நிம்மி மேடத்தை காணோன்னு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுத்தேன். தயவு செஞ்சு என்னைய ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுருங்க சார். எதை பேசினாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசு. இல்லை சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வரமாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் என்னைய ஜெயிலில் போட்டுருவீங்க. நான் வரமாட்டேன் சார், என்னைய விட்டுருங்க சார். ஒரு பிள்ளைய கடத்திட்டு போய் கட்டி போட்டு வச்சு கட்டாயமா தாலி கட்ட பார்த்திருக்க. அந்த பிள்ளை ஓட்டர் இருந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லி எங்ககிட்ட வந்து நிக்கி. நாங்க தானே அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உன்னைய ஜெயில போடாம வெளியே விட முடியுமா? லட்சுமி, நீ மட்டும்தான் என்னைய காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு இவர்கிட்ட சொல்லு, நான் அந்த பிள்ளையை கடத்தவே இல்லை. என்னங்க நீங்க, நிம்மி மேடம் தான் என் உயிர், நிம்மி மேடம் தான் என் உலகம்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிருல, அப்புறம் இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நாங்க எப்படி நம்ப? லட்சுமி, நான் உண்மையை தான் சொல்லுதேன், அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலை. ஏங்க, அது சின்ன பிள்ளைங்க, 20 வயசு 22 வயசு இருக்குமா? அந்த பிள்ளைக்கு போய் தாலி கட்ட பார்த்திருக்கீரு, பாவமா தெரியலையா?
ஐயோ யாருமே என்னைய நம்ப மாட்டேங்காங்களே இப்போ நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எப்படி சொன்னா புரியும்னு நான் காட்டுவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஏங்க போயிட்டு வாங்க. ஜெயில் எப்படி இருக்குன்னு நான் போன வாரம் தானே பார்த்துட்டு வந்தேன். இந்த வாரம் போய் நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. நான் செஞ்சது தப்பு தான் லட்சுமி, என்னைய மன்னிச்சிரு. எது தப்புங்கீங்க? பிள்ளைங்க குடும்பம் பொண்டாட்டிலாம் இருக்கும்போது இன்னொரு பிள்ளை வேணும்னு நினைச்சது தப்பு தான். ஓஹோ, இந்த நேரத்துல நீங்க தப்பிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லுதீங்களோ? இப்படி எல்லாம் பேசினா உடனே நான் போலீஸ்காரட்ட இறக்கப்பட்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன் நினைச்சீங்களோ? இல்லை, உண்மையாக தான் சொல்லுதேன். எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஏம்மா நீயும் என்னைய நம்பலைல்ல? ஜெயிலுக்கு போல லட்சுமி வந்து எப்படி ஜாமீன் எடுத்தனோ அதே மாதிரி பெத்த கடமைக்காக உன்னையும் வந்து ஜாமீன் எடுக்கேன். சார் வாங்க போவோம். சப்பா வெயில் வெயில், என்ன வெயில் அடிக்கி இப்படி போட்டு மண்டைய பழக்க. கடைக்கு போனாலும் நம்ம தான் போக வேண்டியிருக்கு, வீட்டில் வேலை செய்யனாலும் நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு. வீட்டில் மருமவக்காரின்னு ஒருத்தி தெண்டத்துக்கு தான் இருக்கா, ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது. எவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவ தான் ஆளுக்கு முதல்ல போய் முந்திரி கொட்ட மாதிரி போய் நிப்பா. பெரிய கலெக்டர் நினப்பு, ஊர் பஞ்சாயத்தை பூரா தீர்த்து வைக்க கிளம்பிடுவாளுங்க. இந்த பசாது வந்து தொலைதா, சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா ஏன் தான் இப்படி பண்ணுதானுங்களம்மா? ஒரு பஸ்ஸுக்காரனுக்கு ஒழுங்கு டயத்துக்கு வரவே தெரியாது. ஒரு காத்தும் வரமடக்கி ஒரு பஸ்ஸும் வரமடக்கி. சே, ஏன் தான் வாழ்க்கை இப்படி இருக்கோ? போற போக்க பார்த்தா வீட்டுக்கு ஆம்புலன்ஸ்ல தான் போகணும் போல. 2 ரூபாதான் 2 ரூபாதான் பாட்டி, என் தேவையெல்லாம் நாளுக்கு ஒரு 2 ரூபாதான். இது யாரு? ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையான்னு தெரியல. சட்டை போடாம இருக்கு, அப்ப பையனா தான் இருக்கும்னு நினைக்கேன். முடி எதுக்கு இப்படி வளர்த்து வச்சிருக்கான்? எப்பா தம்பி, ஏன்பா முடி எப்படி வச்சிருக்க? முடிய வெட்டினா என்ன? கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கியோ? சரி, நேர்ந்து விட்டேன்னு ஒரு குதிரை வளர்ந்து போட்டுக்கிட்டு அலையலாம்ல. உனக்கு முடி கிடக்கிறது எனக்கு கசகசன்னு இருக்கு. 2 ரூபா கொடு. முடி வெட்டுறதுக்கு துட்டு இல்லையாப்பா? நான் எதுக்குப்பா கொடுக்கணும்? உங்க அம்மாட்ட போய் கேளு. 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா கேட்க 2 ரூபாய்க்கு எவன் முடி வெட்டுவான்? 100 ரூபா கேட்பானுங்க. 2 ரூபா போதும், 2 ரூபா கொடுங்க. 2 ரூபா சில்லறை இல்லப்பா, உங்க அம்மாட்ட போய் கேளு. 2 ரூபா கொடு. என்னப்பா இருந்தாப்புல மூஞ்சிக்கிட்ட வந்து பயம் காட்டுதே? தூர போ. ஏன் பேதியில போவான்? என்னத்துக்கு இப்ப மடியில வந்து உட்காந்துருக்க? 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா சீக்கிரம் கொடு. 2 ரூபா வேணும். அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உங்க வீட்டுல போய் விழுந்துருவேன். 2 ரூபா தரமாட்டியா? அப்ப இந்தா வாங்கிக்கோ 2 கடி. அவு 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 அவு. யாத்தே, கோட்டிக்கார மூஞ்சிலே கடிக்கானே. எல்லாம் தூர போல விடல. 2 ரூபா தானே தாரேன், தூர போ. அவு 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 அவு. எல்லாம் அதான் 2 ரூபா தாரேன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு கடிக்க? முதல்ல கொடுத்துருந்தா கடிச்சிருக்க மாட்டேன்ல. 2 ரூபா தரலன்னா 2 கடி கடிச்சிட்டு தான் விடுவேன், ஒரு கடியோட விட மாட்டேன். ஒரு 2 ரூபா கொடுக்கலன்னு இப்படியாம கடிச்சு வைப்பான்? அந்த பைய பொண்டாட்டி மூக்கிலேயே கட்டையை கொண்டு அடிக்கா, இவன் என்னடானா கடிச்சு வைக்கான். எங்க பார்த்தாலும் நம்ம மூஞ்சிக்கு சேதாரமா